ஐஸ்கிரீம் பண்ணலாமா? சம்மர் வந்துட்டாலே ஒன்று மாம்பழம், இன்னொன்று ஐஸ்கிரீம் தாங்க. அதை வீட்டிலே ட்ரை பண்ணலான்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். அதிகமாக பாலில் செஞ்சால் அடி வாங்கும். ஸோ கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலில் வந்து நல்லா காய்ச்சிட்டு மேலே ஆடை வரும்ல, அந்த டைமில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலந்து பாலில் அதில் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காகிடும். நான் இதில் வந்து 3 ஃப்ளேவர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கரண்ட் ஒன்று, ரோஸ் மில்க் ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று. இது வந்து பிளாக் கரண்ட்டுக்கு பிளாக் கரண்ட் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு வாட்டி ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நுரை வந்துடும். ஸோ அது மாதிரி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை ரோசஸ்லாம் போட்டேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இது பாருங்கள், 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா எடுத்தால் சூப்பர், ரியலாக சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரு. எடுத்த உடனே அப்படியே இது க்ரீம் மாதிரியே வந்துச்சுங்க, சூப்பராக. ஆனால் கொஞ்சம்